Dear Kutis, Anevarukkum, Vanakkam, Vandanam, Namaskara. Today I'd like to give a brief idea regarding dark reaction. இருள் வினை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வினை பற்றிய ஒரு விளக்கம். உன் புக்ல கொஞ்சோண்டு கொடுத்திருப்பான். நான் இங்க கொடுக்கிறது கம்ப்ளீட் டார்க் ரியாக்ஷன் சைக்கிள். இருள் வினைக்கான முழுமையான ஒரு சுழற்சியானது இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க புக்ல குட்டியூண்டா போட்டிருப்பான் என்சிஆர்டில. எல்லாம் கம்ப்ளீட்டா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். கம்ப்ளீட் சைக்கிளை கொடுத்துருக்கேன். So dark reaction is the second step in photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் இரண்டாவது படி இருள் வினையாகும். The reaction, even in the absence of sunlight, is said to be dark reaction. சூரிய ஒளியின் துணை இல்லாமலும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு என்று கூறுவார்கள். இந்த டார்க் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்? ஏற்கனவே சொன்னதை திருப்பி ஞாபகப்படுத்துறேன். See here. Reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be dark reaction. Carbon dioxide ஆனது carbohydrate ஆக ஒடுங்கு ஆற்றல் NADPH2 வின் துணை கொண்டும் reducing power. NADPH2 is said to be reducing power because it is giving hydrogen. So ஒடுங்கு ஆற்றல் NADPH2 வின் துணை கொண்டும் இயங்கு ஆற்றல் ATP இன் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டா ரெடியூஸ் ஆகணும்னா ஹைட்ரஜன் வேணும். அந்த ஹைட்ரஜனை NADPH2 தரதுனால அவளுக்கு ரெடியூசிங் பவர்னு பேர். இந்த கார்பன் டை ஆக்சைடுல இருக்க கார்பனும் ஆக்சிஜனும் NADPH2 இருக்க ஹைட்ரஜனோட சேரணும்னா எனர்ஜி வேணும். The energy, ஆற்றல் provided by ATP. You know, ATP is said to be the energy currency of a cell. செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படுவது ATP. இந்த ப்ராசஸ் நடக்கணும்னா எனர்ஜி யார் தருவா? ATP தருவா. போட்டோசிந்தசிஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நீரானது ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்போஹைட்ரேட் ஆனது ஒடுக்கமடையும் நிகழ்வு இருள் வினை என்று அழைக்கப்படும் டார்க் ரியாக்ஷன். So reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be dark reaction. The equation பார்த்தாலே உனக்கு தெரியும். Here for the fixation of one molecule of carbon dioxide the plant consumes 3 ATP and 2 NADPH2. ஒரு மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடு ஒடுக்கமடைய தேவைப்படுகின்ற ATP 3 NADPH2 2 இத மனசுல வச்சு. This dark reaction is also known as carbon fixation or carbon dioxide fixation or Calvin cycle or C3 cycle. இருள் வினையிடை கார்பன் நிலைநிறுத்தப்படுதல், கார்பன் டை ஆக்சைடு நிலைநிறுத்தப்படுதல். இத ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்டோட பேரு மெல்வின் கால்வின். ஸோ இதற்கு கால்வின் சைக்கிள்னு இன்னொரு பேர் உண்டு. அதோட இன்னொரு நேம் C3 சைக்கிள் அப்படின்னு சொல்லுவா. C3னா 3 தடவை பார்க்கணும்னு அர்த்தம் இல்லை. இந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆன ஸ்டேபிள் கெமிக்கல் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட். So the cycle is said to be C3 cycle. In dark reaction, the first stable chemical formed, phosphoglyceric acid, is a 3 carbon compound. So the cycle is said to be C3 cycle. இந்த நிகழ்விலே முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் பாஸ்போகிளிசரிக் அமிலம் என்பது 3 கார்பன் கூட்டு பொருள் ஆதலால் அதனை C3 சுழற்சி என்று அழைக்கலாம். கிளியர்? ரைட். இந்த டார்க் ரியாக்ஷன் 3 ஸ்டெப்ல நடக்கும். சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோ குட்டி குட்டியா. One is fixation, நிலைநிறுத்தப்படுதல். Second is a reduction, ஒடுக்க நிலை. Third is regeneration of RUBP. RUBP மீண்டும் உருவாதல். அப்ப fixation, நிலைநிறுத்தப்படுதல், reduction, ஒடுக்கமடைதல், regeneration, மீண்டும் உருவாதல்.
Clear? இது introduction. இந்த ரியாக்ஷன்ல எடுத்து இந்த எல்லாம் நீ போர்டை பார்த்துருக்க, இல்லைன்னா திருப்பி திருப்பி அதே 3 தடவை எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிடும். RBPCO2 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 அப்படின்னு 3 தடவை எழுதியிருக்கேன். ஏன் 3 தடவை நான் எழுதியிருக்கோம்னா இந்த ப்ராசஸ்ல சைமல்டேனியஸா 3 RUBP and 3 CO2 molecules are participating. இந்த நிகழ்விலே ஒரே நேரத்தில் 3 RUBP மூலக்கூறுகளும் 3 CO2 மூலக்கூறுகளும் பங்கேற்கும். 3 RUBP and 3 CO2 are simultaneously participating. ஒவ்வொரு சைக்கிளா கவனிச்சுட்டு வா. இதுவரையும் 3 சைக்கிள்லயும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ ஒரு தடவை சொன்னாலே 3 times அதை ரிப்பீட் பண்றேன். RUBP ribulose 1,5 bisphosphate combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid. RUBP ஆனது ஒரு 5 கார்பன் கூட்டு பொருளாகும் 5 கார்பன் காம்பவுண்ட். RUBP means ribulose 1,5 bisphosphate or biphosphate. அது கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து 2 PGA ஃபார்ம் பண்ணும். PGA னா phosphoglyceric acid பேர். phosphoglyceric அமிலம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் ஃபிக்சேஷன், கார்பன் நிலைநிறுத்தப்படுதல். RUBP ல 5 கார்பன் இருப்பா, CO2 ல ஒரு கார்பன் இருப்பா. 5 + 1 = 6. அது 2 PGA வா கன்வெர்ட் ஆகும். 3C 3C. சோ இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆற கெமிக்கல் phosphoglyceric acid 3 கார்பன் காம்பவுண்ட் இருக்கிறதுனால the cycle is said to be C3 cycle. Then அதே மாதிரி இன்னொரு தடவை இங்க எழுதி இருக்கும், அதே மாதிரி இன்னொரு தடவை இங்க எழுதி இருக்கும். That means RUBP CO2 ஓட சேர்ந்து 2 PGA ஃபார்ம் ஆவா. PGA represent phosphoglyceric acid. Clear? இப்ப ரெண்டாவது, this 2 PGA combines with 2 ATP and 2 NADPH2 to form 2 molecules of glyceraldehyde 3-phosphate. இந்த 2 PGA 2 ATP ஓடையும் 2 NADPH2 ஓடையும் சேர்ந்து glyceraldehyde 3-phosphate ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 PGA combines with 2 ATP and 2 NADPH2 to form 2 molecules of glyceraldehyde 3-phosphate. இந்த G3P represent glyceraldehyde 3-phosphate. இதுக்கு ரிடக்ஷன் பேர். ஏன்னா இங்க NADPH2 இருக்க ஹைட்ரஜன் சேர்றதுனால it is reduced, reduction. ஒடுக்க நிலை பேர். இதே மாதிரி தான் இன்னொரு தடவையே எழுதியிருப்பேன், இதே மாதிரி தான் இன்னொரு தடவையே எழுதியிருப்பேன். That means 3 molecules are simultaneously participating. 3 மூலக்கூறுகள் ஒரே சமயத்தில் பங்கேற்கும். Mn2G3P, one is normal, another is converted into its isomer dihydroxyacetone phosphate. 2 G3P ல ஒரு G3P அப்படியே இருப்பா. G3P represent glyceraldehyde 3-phosphate. இன்னொரு G3P DHAP ஆ மாறுவா. dihydroxyacetone phosphate. இதே மாதிரி இங்க ஒரு தடவை எழுதியிருக்கேன், இங்க ஒரு தடவை எழுதியிருக்கேன், இங்க ஒரு தடவை எழுதியிருக்கேன். நீ இதுவரையும் ஒரு தடவை படிச்சுட்டேன்னா அதை 2 தடவை ரிப்பீட் போடு, திருப்பி எழுதிட்டேன்னா அங்க நீ திருப்பி எழுதணும், பட் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கதான் படிச்சுட்டியே, அதே தான் திருப்பி எழுதணும். சோ இதுவரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கிறதோ அதேதான் செகண்ட் ஸ்டெப்ல நடக்கும், அதேதான் தேர்ட் ஸ்டெப்ல நடக்கும். கிளியர்? இப்ப இதுக்கப்புறம் சமத்தாவா இது போறதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்டா சொல்லுங்க. RUBP combines with carbon dioxide to form 2 molecules of phosphoglyceric acid. RUBP கார்பன் டை ஆக்சைடுடன் இணைந்து 2 மூலக்கூறு phosphoglyceric அமிலமானது உருவாகும். This step is said to be fixation. இதற்கு நிலைநிறுத்தப்படுதல் என்று பெயர். This PGA is a 3 carbon compound, so cycle is said to be C3 cycle. The plants are known as C3 plants. இந்த நிகழ்வில் தோன்றுகின்ற முதலில் தோன்றுகின்ற ஈற்று பொருள் பாஸ்போகிளிசரிக் அமிலமானது ஒரு 3 கார்பன் கூட்டு பொருள் ஆதலால் இதனை C3 சுழற்சி என்று அழைப்பர். This 2 PGA combines with 2 ATP and 2 NADPH2 to form 2 molecules of glyceraldehyde 3-phosphate.
இந்த ரெண்டு PGA ரெண்டு ATP ஓடையும் ரெண்டு NADPH ஓடையும் சேர்ந்து ரெண்டு glyceraldehyde 3-phosphate ப்ரொடியூஸ் பண்ணுவா. This step is said to be reduction. இதற்கு ஒடுக்க நிலை என்று பெயர். இந்த ரெண்டு G3Bல ஒருத்தர் அப்படியே இருப்பார், இன்னொருத்தர் டைஹைட்ராக்சி அசட்டோன் பாஸ்பேட்டா மாறுவா. Among two G3P, one is normal, another is converted into its isomer dihydroxy acetone phosphate. இதுவரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன இருக்கோ அதேதான் செகண்ட் ஸ்டெப்ல இருக்கும், அதேதான் தேர்ட் ஸ்டெப்ல. கிளியர்? ரைட். இப்ப அடுத்தது இனிமே சமத்தா கவனிக்கணும். This glyceraldehyde 3-phosphate combines with dihydroxyacetone phosphate to form fructose 1,6 biphosphate. இந்த glyceraldehyde 3-phosphate dihydroxyacetone phosphate உடன் இணைந்து fructose 1,6 biphosphate ஐ உருவாக்கும். It dephosphorylated to form fructose 6-phosphate. அது ஒரு பாஸ்பேட் மூலக்கூறை இழந்து fructose 6-phosphate ஆக மாறும். இதுவும் 6 கார்பன் ஞாபகம் வச்சுக்கோ. 3 + 3 6 கார்பன். இனிமே கவனி. This fructose 6-phosphate combines with the glyceraldehyde 3-phosphate present in the second cycle. இது first cycle, இது second cycle, இது third cycle. This fructose 6-phosphate combines with the glyceraldehyde 3-phosphate present in the second cycle to form ribose 5-phosphate and erythrose 4-phosphate. Ribose 5-phosphate and erythrose 4-phosphate ரெண்டா பிரிவா. ஓகே, இதுவும் இது மாதிரி பிரிஞ்சிடும். இது 4 கார்பன், இது 3 கார்பன் வச்சுக்கோ. ஓகேயா? இது மாதிரி வா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவோம். அப்ப இதுவும் சேர்ற சமயத்துல இது மாதிரி வரும். 3 + 3 தான், சாரி. அப்புறம் என்ன ஆகும்? இந்த erythrose 4-phosphate combines with the dihydroxyacetone phosphate present in the second cycle to form sedaheptulose 1,7 biphosphate. இவா ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது ரைபோஸ் 5-phosphate, இது ரைபோஸ் அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து எரித்ரோஸ் 4-phosphate இருக்கு பாருங்க, இது டைஹைட்ராக்சிஅசெட்டோன் பாஸ்பேட்டோட சேர்ந்து sedaheptulose 1,7 biphosphate உருவாக்கும். S means sedaheptulose 1,7 biphosphate. It dephosphorylated to form sedaheptulose 7-phosphate. அதுல இருந்து ஒரு பாஸ்பேட் போன அப்புறமா அது sedaheptulose 7-phosphate ஆமா. This sedaheptulose 7-phosphate combines with the glyceraldehyde 3-phosphate present in the third cycle to form ribose 5-phosphate and xylose 5-phosphate. இது என்ன பண்ணும்னா இந்த glyceraldehyde 3-phosphate ஓட சேர்ந்து ribose 5-phosphate ஐயும் xylose 5-phosphate ஐயும் உருவாக்கும். என்ன கவனி, இங்க ஏற்கனவே ஒரு ரைபோஸ் வந்துருக்கு. இந்த first ribose, second ribose, xylose, which are all converted into ribulose 5-phosphate. In the box, ribose 5-phosphate. In the box, ribose 5-phosphate. In the box, xylose 5-phosphate. They are all converted into ribulose 5-phosphate, RU5P. This RU5P, 3RU5P, combines with the 3ATP to form 3RUBP. In the RU5P ஆனது 3 RU5P யும் 3 ATP ஓட சேர்ந்து 3 RUBP உண்டாக்குவோம். ரியாக்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? RUBP. Reaction எங்க முடியறது? RUBP. So dot reaction start and ends in RUBP. இருள் வினையானது ஆரம்பமாவதும் முடிவதும் இதில் அப்படின்னா RUBP-ல முடியும். இதுதான் ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP. RUBP மீண்டும் உருவாதல். நீ ஒன்னே கேட்ப, ஓகே சத்யமூர்த்தி, ரியாக்ஷன் RUBP-ல ஆரம்பிச்சு RUBP-லையும் முடிச்சுட்டு எடுத்தேடா, கார்போஹைட்ரேட்டே எங்க காணும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு பூக்கும். அப்படியே கடைசியில பார்த்தேன்னா ஒரு டைஹைட்ராக்சி அசெட்டோன் பாஸ்பேட் இருக்கு பார்த்தேன்னா, இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்போஹைட்ரேட். இந்த டைஹைட்ராக்சி அசெட்டோன் பாஸ்பேட் தான் கார்போஹைட்ரேட்டா மாறுவோம். இவனே 3 கார்பன் எப்படி 6 கார்பனா மாறும்னு கேட்கக்கூடாது. இன்னொரு 3 கார்பனோட சேர்ந்து 6 மாறும். அப்ப இந்த DHAPங்கிறது என்ன? 3 கார்பன். இங்க எவ்வளவு கார்பன் பிக்ஸ் ஆயிருக்கு? 1 2 3 கார்பன் பிக்ஸ் ஆயிருக்கு.
மூணு கார்பனை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஈக்குவேஷன்ல சொன்னேன். For the fixation of one molecule of carbon dioxide, the plant consumes 3 ATP and 2 NADPH2. ஒரு கார்பன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு 3 ATP 2 NADPH2 வேணும். இங்க எவ்வளவு கார்பன் ஃபிக்ஸ் ஆயிருக்கு? 1 2 3. அப்ப மூணு கார்பன் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும்? 2 plus 2 plus 2 plus 3 9 ATP. 2 plus 2 plus 2 6 NADPH2 are needed. இந்த சைக்கிள்ல மூணு கார்பனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 9 ATP 6 NADPH2 வேணும். நீ ஒன்னே கேள்வி கேட்ப, குளுக்கோஸ்ங்கிறது 6 கார்பனேஸ், அப்ப எவ்வளவு வேணும்? 6 கார்பன்னா 6 into 3 18 ATP, 6 into 2 12 NADPH2. அப்போ ஒரு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகணும்னா 6 கார்பன் ஃபிக்ஸ் ஆகணும்னா 18 ATP and 12 NADPH2 molecules are needed அப்படிங்கிறது ஞாபகம். இது பேசிக் ஐடியா. இதை ஒரு தடவை பார்த்துக்கோ, இன்னொரு தடவை நான் உனக்கு சொல்றேன், அப்போ உனக்கு ஈஸியா புரியும்.